ஆக்சுவலாக இன்னைக்கு கவர்மெண்ட் லீவுன்றதுனால பெருசாக ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. அக்கா வந்து குருமா இட்லி கேட்டுட்டு இருக்கா, சண்டை போட்டுட்டு இருக்கா. இதுக்கு வந்து அவளுக்கு குருமா ஊற்றணுமா? சேர்வான்னு சொல்ல தெரியுதா? சேர்வான்னு சொல்ல தெரியுதா உனக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்ச் போயிட்டு வந்தேன். மந்தோட ஃபர்ஸ்ட் டே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எப்படியோ நாளைக்கு தான் வரும். ஸோ கொஞ்சம் பிலேட்டடாகவே இருக்கும், என்னை மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்பயும் போல் ஆஃபீஸ் விலாக் தான். இன்றைக்கி மண்டே. எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி இருக்குது எனக்கு, ஒரு மாதிரி செம்ம டயர்டாக இருக்குது. பட் ஸ்டில் நம்ம போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். கேபில் போகும்போது சாப்பிட்டுக்கலாம், டைமாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் கேப் வரதுக்கு நான் போகிறதுக்கும். ஸோ வாங்க கிளம்பலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு கவர்மெண்ட் லீவுன்றதுனால பெருசாக ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. ஸோ கேப் வந்து நானுமே ஏறிட்டேன். கேப் உள்ளே ஏறி பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது. எப்போயுமே 10 பேர் 12 பேர் போகிற கேபில் 4 பேர் 4 மூலையில் உட்காந்துட்டு வந்தோம். ஆனால் செம்ம ஃப்ரீயாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருந்துச்சு. எப்போயுமே ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, சஃபகேட்டடாக இருக்கும். பட் ஆனால் இப்போ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு காஃபி கொடுக்க போயிருந்தோம். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஆஃபீஸ் உள்ளே வந்து கிளம்புறதுக்கே போயிருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு இன்றைக்கி சரண் வந்துருந்தோம் சென்னையிலேருந்து. ஸோ அவ கூட தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிடவும் போயிருந்தோம். ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ பிரேக்குக்காக வெளில வந்திருக்கோம். இப்போ தான் நாங்கள் சாப்பிடவே போகிறோம். ஸோ வாங்க நம்ம வெளியே போய் சாப்பிட்லாம். ஆக்சுவலாக பெருசாக நிறைய கடை இல்லை. ஸோ இந்த கடையிலேயே அவ்வளோ க்ரௌட் இருக்குது. அக்கா வந்து குருமா இட்லி கேட்டுட்டு இருக்கா, சண்டை போட்டுட்டு இருக்கா. இதுக்கு வந்து அவளுக்கு குருமா ஊற்றணுமா? சேர்வான்னு சொல்ல தெரியுதா? சேர்வான்னு சொல்ல தெரியுதா உனக்கு? அப்படியா, வைக்க சொல்லிடுவோம். ஆனா கொஞ்சமா இட்லி தேங்க்ஸ். வேற சொன்னதே தப்பு, அவருக்கு ஏதோ தமிழ் தெரியாதனால தப்புச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட் லாஸ்ட் நாங்கள் ஷிஃப்ட் முடிஞ்சு தான் வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தா சீரியஸாக க்ரௌடே இல்லை. அவ்வளோ பேராக வந்து இன்றைக்கி லீவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப லெஸ் க்ரௌடு தான் இன்றைக்கி இருந்துச்சு நைட் ஷிஃப்ட்டில். அதுக்கப்புறமா கேப் ஏறியாச்சு. கேப் ஏறிட்டு அதே மாதிரி தான் 4 பேர் 4 ஓரத்தில் உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தோம் நாங்கள். ஹலோ கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பைக் வாங்கிட்டு வந்தேன். சரி சர்ச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு April 1 இல்லை. ஸோ வந்து நம்ம சர்ச் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த டேவை வந்து நான் முடிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது லைட்டாக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு நம்ம சர்ச் போகலாம். ஆல்ரெடி இந்த எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு கடகண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு ஹேர் கோம் பண்ணிவிட்டு எதாவது இருந்தால் சாப்பிட்டுட்டு நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ வாங்க நம்ம போகலாம். போயிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, பெருசாக வெளிலலாம் சுற்ற மாட்டேன். ஸோ போயிட்டு வந்துட்டு நான் கண்டிப்பாக தூங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயும் போல் நிறையா இருக்கேன். என் பேக்கை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என் பேக்கை போட்டுட்டு நம்ம கிளம்பலாம். இதுதான் ரோடே காலியாக கிடக்கு. ஸோ பார்த்திங்கன்னா சர்ச்சுக்குமே நான் சீக்கிரமாகவே போய் சேர்ந்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நான் போய் சேர்ந்ததுக்கப்புறமா கம்யூனியன் எடுக்கிறதுக்கு என்னோடய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் நான் உட்காந்துட்டேன். பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சர்ச் போயிட்டு வந்துட்டேன். அப்பாடா, மனசு நிம்மதியாக இருக்குது. ஃபஸ்ட்டு டே, ஐ மீன் மந்தோட ஃபஸ்ட் டே. ஸோ ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது சர்ச் போயிட்டு வந்ததுனால. உங்கள் யாருக்கெல்லாம் சர்ச் போக பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்கணும். இப்போ சுத்தமாக எனக்கு தூக்கம் இல்லை. ஒரு 9:30க்கு என் ஃப்ரெண்டோட பைக்கை எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்கணும். ஸோ பார்ப்போம் நான் தூங்குறேன்னா இல்லையான்ட்டு. பசிக்குது செம்மையாக, நான் இன்னும் சாப்பிடலை. ஸோ இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த மந்த் நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஹாப்பி ஏப்ரல். Bye-bye.